ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி பாருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரா வேண்டா பிறந்துட்டு அசால்ட்டாக பேச பார்க்குறீங்க? வேற யாரு? நான் வந்து உங்கள் சுதாஸ் பேசுகிறேன். இன்னைக்கான கருமத்தில் என்ன தான் பார்க்க போகிறோன்னா, டார்க் அண்ட் பிளாக்ங்கிற ஒரு ஜாப்பனீஸ் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் நீங்கள் காமெடி எபிசோடே பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த எபிசோடில் கொஞ்சம் காமெடி இருக்கும்பா. சரி, காற்று போடமா மாதிரி பேசிகிட்டு இருக்காம காத்தாவே பேச ஆரம்பிச்சிடலாம். இது டார்க் அண்ட் பிளாக் சீசன் 1 எபிசோட் 7 தான். ஏப்பா நீங்கள் ரொம்ப தாமதமாக வரீங்க. யாரா நீலாம் என்னை வர சொன்னது அப்படின்னு நீ கேட்க, எப்பா இந்த கன்றியில் எப்போ பார்த்தாலும் மழையாக பெஞ்சிட்ருக்கு. சரி, அதை என்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சிட்டு ஒன்று பண்ணுறான். பார்த்தா இவனோட சோழி இவன் மாடிக்கில் போயிடுது. அப்படியே அவன்கிட்ட இருந்து ஒரு காஸ்மிக் பொருள் மாதிரி எடுத்து இவன் சட்டப்பைக்கில் வச்சுட்டு மேலேருந்து குச்சிட்றான். அப்படியே சட்டப்பைக்கிலேருந்து ஒன்று எடுத்து முளறான். பார்த்தீங்களா, இதுதான் இவனோட வேலை. அப்படி இங்கிட்டு வந்தா, என்னோடய பேர் குரோசவா காய். இந்த உலகத்தில் எங்கெங்கே தப்பு நடக்குதோ அதில் நான் கண்டுக்க மாட்டேன். நான் சொல்லப்போனால் எவனையும் நம்ப மாட்டேன். எனக்கு பிடிச்ச சிகரெட் மட்டும்தான். ஆனால் சில தப்புகளுக்கு ஒருத்தன் பதில் கொடுப்பான். அது வேற யாரும் இல்லை, அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்ல அப்படிங்கிட்டு இருந்து ஒரு பொண்ணு ஒடியாருது. டே என்ன கண்டாவி பாஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து விட்டு, ஐயோ முடியலையே. ஃப்ளாட்டாக ஜஸ்ட் வச்சுக்க பொண்ணு, உனக்குலாம் இதை பற்றி என்னமா தெரியும்? இப்பெல்லாம் நீ பேசக்கூடாதா, இது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு உட்காந்ததுக்கப்புறம், ஆமாம் இங்கே இன்னொரு நாற்று அடிக்குதே, அது எக்கலோ வருது. வாய போட்டுறா, இது விளையாட நேரம் இல்லை, நம்ம எதனாச்சும் பண்ணி ஆகணும். ஏன்னா டிவி காசுக்கு எடுத்து கேட்க வந்தாங்க, என்னால் அனிமே வேறு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ இதை இன்னும் நிப்பாட்டலையாமா? உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டுருக்கனால இந்த வேலையை நான் பார்த்துருக்கேன். இல்லைனா இந்த கன்றாவி கம்பெனியில் நான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழே வர பில் அடிக்க, ஐயோ எப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணாதே இருக்குன்னு சொல்கிறேன். எப்படி அவளுக்கு தெரியும்? என்னோட இன்ஸ்டின்னு சொல்லுதுப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். எப்பா அது சாதா பொண்ணு இல்லை, ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட, ஏம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏப்பா ஏதாச்சும் ஒரு பொருள் திறந்து போச்சா, இல்லைனா உன்னை பர்ஸ் யாராச்சும் திருட்டு போயிட்டாங்களா அப்படி பேசிட்டு கீழே ஒரு தள்ளிட்டு, எப்போ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதே, நீங்கள் பூனையை ஒன்று காணணும் இல்லையே. கரெக்டாக சொல்லிட்டீங்க. எங்கள் ஹஸ்பண்டும் நானும் ஆசையோடைய மகை மாதிரி வளர்த்த பூனையை காடுங்க, அதோட பேர் மீச்சா, நீங்களே கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்ல, அப்படின்னா என்ன உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் சொல்லலையா? இல்லைப்பா எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஓ ஆனால் இருந்தாலும் பூனை வேணாம் நாயினா கூட பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ நான் அவங்களுக்கு வேணா 5,000 தரேன்னு சொன்னோடனே பின்னாடி ஒன்று மாறுது. எப்பா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரோம். அதை நீ எப்படி சொல்ல போது சொன்னாலே ஒரே மிதி, குரோசவா கம்பெனியே நீங்கள் நம்புங்க, நாங்கள் அதை கண்டுபிடிச்சி தரோம்னு சொல்ல அப்படி இங்கிட்டு வந்தா என்னால் நம்ப முடியல. ஏதாச்சும் போட்டிக்கிட்டு எனக்குதா, யாரா நீ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்படி இங்கிட்டு பாஸ் உனக்கு பூனையில பயமா? அப்படிலாம் இல்லாமா அப்படின்னு சொல்லி வாச்சிட்டு கேளு. என்னது ஃபார்மர் எம்ப்ளாயி செத்து போயிட்டானா, அது சூசைட் ஐட்டம்னு போலீஸ் விசாரிச்சிருக்கா. என்னடா நடக்குதுங்க? நீ எதையா வாச்சிருக்க? இப்போ எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? உனக்கு தெரியலையா? இது 2 ஒரே கம்பெனிமா. ஃபியூரி காஸ்மெட்டிக் கம்பெனிலேருந்து 2 பேர் செத்து போயிட்டாங்கப்பா. அது சூசைடு வேறு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்போ என்ன வருது, காலையில் ஒரு ஆண்டி வந்துச்சுல, அதை அந்த கம்பெனியில் உள்ள சென்டரே போட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதனால மறுக்க முடியாது. ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ கிராஸ் ஆகி போக, எப்பா அவனை பாத்தியா? தெரியுது இப்படியே தின்னுட்டு இருந்தா 30 வயசுல குண்டாயிரும் அப்படின்னு சொல்ல, அவன் ஹாட்டாவும் கூலாவும் இருக்கா அப்படி பார்த்துட்டு இருக்க. அப்படி இங்கிட்டு வந்த, இது டேஸ்ட்டாக இருக்காப்பா ஹெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ இல்லை வேலை பார்க்காம எங்கே போனது வந்து கேட்க, இந்த வந்துட்டு ஹெர்னாண்டஸ் பாய் அப்படின்னு சொல்லி போக, வணக்கம் அப்படின்னு சொல்ல. அப்படி இங்கிட்டு, எப்பா இது நல்லா இருக்கா? நல்லா இல்லை, ஆனாலும் இது வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படி சாப்பிட்டுட்டு இருக்க. சரி இப்போ நீ எதுக்கா இங்கே வந்த, என்னன்னு சொல்லி ஹெர்னாண்டஸ் அப்படின்னு கேட்க, அப்படியே இந்த புனையும் அந்த புனையும் ஒரு மாதிரி இல்லை, ஏன்னா மூக்கு மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, இதுக்கு நீ காமிச்சதுக்கா இந்தாங்க என்னோட ஃபோட்டோ கிஃப்டாக வச்சுக்கிட்டு சொல்லி ஒன்று கொடுத்துட்ருக்கா. அப்போ இல்லை நீ தேடாமல் எல்லாம் என்னையா போயிருந்தேன், எனக்கு தெரியும் அவனுக்கு பூனைனா பயனையானு பூனை எடுத்துக்காட்டு அப்படியே தெரிச்சுட்டு ஓடிட்டு, எப்பா உனக்கு ஒன்று தெரியுமா, நேற்று பூனைக்காரன்னு ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்க ஹஸ்பண்ட் கூட இறந்து போனான்னு சொன்னாங்களே, அவங்களும் ஃபியூரி கம்பெனி சேர்ந்தவங்க தான். குறிப்பிட்ட 2 நாளாக இறந்து போனவங்களும் அந்த கம்பெனி சேர்ந்தவங்க. இது உனக்கு சஸ்பீசியாக தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு ஒன்றும் சஸ்பீசியெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்ல, நீ ஒரு முட்டாள், உனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் அறிவாளிக்கு மேலே தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இவதை கண்டுக்கவே இல்லை. அப்படி எங்கிட்டு அப்படி நீ நடந்து போயிட்டு இருக்க. இந்த பூ வந்து கார்டனியா தானே, வாஹ் அப்படி சொல்லி பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கல. எப்பா நான் குரோசா வந்திருக்கேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது சொல்ல, ஓ தயவு செய்து உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு அவள் போயிடுறா. அப்படி வந்துட்டு இந்த ஃபோட்டோவை பார்த்தா அவனுக்கு பேச்சு மேலே தெரியுது. ஆனால் நீ தான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னா யாரா நம்போன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்படி எங்கிட்டு, இது சென்ட்டு இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். என்னைய மறைச்சிக்கோங்க, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, பரவாயில்லைங்க உங்கள்கிட்ட பெர்ஃப்யூம் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குங்களே. ஆமாங்க, எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்த்தாராமே. இது டிடெக்டிவ்லேருந்து ஆச்சரியப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனது மடியில் உட்காரு. உங்களுக்கு நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலியான அந்த பூனையை பற்றி சொல்ல. அதிர்ஷ்டசாலியா? இங்கே உங்களுக்கு பூனையெல்லாம் பிடிக்கும்ல, பிடிக்கும்னு சொல்லிட்டு ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லி சத்தம் வந்தவன் நடந்து போயிட்டு இருக்கே. அப்போல ஒரு பொண்ணு வினோதமாக உத்து பார்க்குது. அப்படி இங்கிட்டு பார்த்துட்டு ஒரு கதவை திறந்துட்டு, ஏப்பா நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி சாத்திட்டு, அந்த தம்பி நீங்கள் தானே அப்படி சொல்லி பார்க்க,
ஓ அந்த தம்பி கேட்குறீங்களா? அந்த தம்பி எங்களுக்காக பார்ட் டைம் வேலை பார்க்க வந்திருக்காங்க, அந்த புக்கில் அடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓஹோ, அப்புறம் பூனையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க சாரிங்க எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரில, ஆனால் நான் உங்கள்கிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னோன்னே, ஆகா எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச அந்த டோசிக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்ல, என்னது டோசிக்காவா? ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அவருடைய செகண்ட் ஒய்ஃப்னு. தெரியுங்க. அப்புறம் அவர் என் கூட வாழ்கிறாரு, அதுவும் எனக்கு தெரியும் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பிடிக்காமதே அவள் என் பூனையில் திருடி வச்சிருப்பா. எனக்கு தெரிஞ்சு அவர் மாளிகையிலே இருப்பா, அவள் அடிக்கடி அங்கே வர மாதிரி தகவல் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிங்க பாருங்கள் டிடெக்டிவ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்று வர அப்படி இங்கிட்டு லல்லா நடந்து போயிட்டு இருக்கேல. ஒன்று யோசிச்சு பார்க்குறியா, ஒரு வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்குது. பார்த்தா அதை காது குறைஞ்சிட்டு இருக்கா. எங்கே நீங்கள் நல்லா காது குறைக்கிறீங்க மேடம், என்னை மன்னிச்சுங்க இந்த மாதிரி உங்களை பண்ண விட்டு. அதெல்லாம் இல்லைப்பா, நான் பிடிச்சதான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் காது மெழுகாது மாதிரி இருக்குன்னு சொல்லி அமுக்க, எப்பா என்னால் மூச்சு விடப்பா. எனக்கு உங்களை மாதிரி மெழுகாதாப்பா, உங்களுக்கு தெரியுமா எங்கள் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவர் வெறும் சென்ட்டாக போட சொல்லுவார், ஆனால் எனக்கு அது பிடிக்காத, நான் அவருக்கு பிடிக்கிறனால அதை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். அப்படி ஒரு இடத்துக்கு போனோன்னு நம்ம ஹீரோ உட்காந்துருக்கேன். எங்கள் தம்பி நான் காலையில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுக்க, சரி வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார. என்னால் நம்ப முடியல, இந்த பையனை மிஸ்டீரியஸாக இருக்கேன், அங்கே இருக்க 2 பேருமே ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கீங்களே, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எங்கே நீங்கள் வரீங்களா இல்லையான்னு சொல்லி வண்டி வர அந்த வந்துட்டேன்னு சொல்லி இறங்கி இருந்துட்டு, எப்போ இப்பெல்லாம் நடக்குது பண்ணதை பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நீ கடைசியே பூனையை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். சரி நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்ப. எப்பா அப்போனா நான் வந்து அந்த பூனையை தேடணுமா? இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா அது என்னோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி இங்கிட்டு வந்தா, எப்பா இந்நாள் இது வரைக்கும் தான் அவனை தேட முடிச்சு அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா இவன் ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு இருக்கான். ஓ இதுதான் அவங்க கான்ட்ராக்டோட விலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோன்றாங்க. அப்படியே ஃபைட் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல அவன் பவர் யூஸ் பண்ண போயில பூனை வந்து கரெக்டாக அவனை பிடிச்சி இழுத்துடுச்சு. ஏன்ப்பா என்னை இழுத்த அப்படின்னு ஹீரோ கேட்க, அவனால் ஒருத்தனை பொசஸ் பண்ண முடியுடா, இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுக்கு என்ன மாதிரி பவர் தான், ஆனால் நான் விலங்குகளை விட்டு விலங்குக்குள்ளே போவேன், அவன் மனுஷனை விட்டு மனுஷனுக்குள்ளே போகிறான் அப்படின்னு சொல்ல, அப்படியே மாறினீங்களே எப்பா வெயில் தாக்கபில்ல அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கேல. ஒரு இடத்துல வந்துட்டு, அம்மா அந்த வீடு எங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேல. ஏம்மா வெயிட்டர் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை வேணாமா அப்படின்னு கிளம்பி விட்டு இருக்கும்போது, எங்கே மன்னிச்சுக்கோங்க தெரியாம அடிச்சுட்டு, அப்புறம் திருப்பி மன்னிச்சு கோட்டை விட்டுன்னு சொல்லிட்டு அவன் கோட்டை தூக்கிட்டு போயிட்டா. அப்போ இந்த தம்பி அந்த தம்பி தானே நிலுப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ ஆளாக காணும். எங்கடா போனா, எப்பா நீ பார்த்துக்க இங்கே ஒரு ஆள் வந்துட்டாங்க, நீ அவளை வாட்ச் பண்ணிமியோ அப்படின்னு சொல்ல, அப்படி இதுவும் பார்த்துட்டு இருக்கு. அப்படி இங்கிட்டு பார்த்தா, எனக்கு அந்த பையனை பார்த்தாலே சந்தேகமாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுனேன். ஆமாம் இதே அவங்களோட வீடாக இருக்க முடியும் எட்டி பார்க்க, யார் பண்ணி என்ன மடிச்சுக்கோங்க நான் அவனும் அப்படின்னு நினச்சில வரல. எப்பா இந்த வீடே குப்பை வீடு பேசப்படுது, அதெல்லாம் நீ பார்த்தே நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விளாண்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ளே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா, என்ன கருமது ஒரு வேளை அதை கொண்ட மாற்றிட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிக்க. அப்படி இங்கிட்டு என்ன அது வீடு எப்படி போட்டு வச்சுருக்காங்க, உண்மையில குப்பை வீடு தானா அப்படின்னு சொல்லி ஊத்து பார்த்துட்டு இருக்கேன். அப்பையில பூனை கண்டுபிடிச்சிட்டு, கன்றாவியே நீ இங்கே இருக்கியா, உன்னோட பிடிக்க அவ்வளோ மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அமுக்க எப்படியோ பிடிச்சிடுறான். பிடிச்சிட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. இதோடையே இந்த எபிசோடு முடியுதுப்பா. நீ வரப்போகிற எபிசோடு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும், அதனால் மிஸ் பண்ண பார்த்துருங்க. சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்து உணவு பார்த்துக்குங்க, நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க. டாட்டா பாய் பாய்.